நமது தொப்புள் கொடி உறவான ஈழத்தமிழர்கள் சிங்கள பௌத்த பேரினவாத அரசின் கீழ் இப்போதும் அல்லல்பட்டு வருகின்றனர். கடந்த கால் நூற்றாண்டுக்கு மேலாக தனித்தமிழீழ கோரிக்கையை காந்தி வழியில் ஈழத்தந்தை செல்வா போராட்டத்தை நடத்தினார்கள், அறப்போராட்டத்தை. அதன் தொடர்ச்சியாக மேதகு பிரபாகரன் அவர்கள் தனித்தமிழீழ கோரிக்கைக்காக ஆயுத வழி அறப்போராட்டத்தை முன்னெடுத்தார்கள். 2009ஆம் ஆண்டு மே மாதத்தில் முள்ளிவாய்க்காலில் எமது தமிழ் தேசிய இனத்தின் வீரஞ்செறிந்த போராட்டத்தை இந்திய அரசின் உதவியோடு இனப்படுகொலையை நடத்தி உலக நாடுகள் முடக்கின. ஈழத்தமிழர் விடுதலைக்கு தீர்வு காண இந்திய அரசு இலங்கை அரசுடன் போட்ட ஒப்பந்தம் நிறைவேற்றப்படாமல் உள்ளது. இந்த சூழலில் நமது அரசு ஈழத்தமிழர் வழியை உணர்ந்து ஈழத்தமிழர்கள் தம்மைத்தாமே ஆட்சி செய்து கொள்ளும் உரிமையை, அதாவது தனி தமிழ் ஈழத்தை மீட்டுத் தருவதற்கு தமிழ்நாடு அரசு முன்முயற்சி மேற்கொள்ள வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் கேட்டுக்கொள்கிறோம். அது மட்டுமல்லாது தமிழின படுகொலை நடைபெற்ற மே 18 சர்வதேச இனப்படுகொலை தினம் உலக தமிழர்கள் முன்னெடுத்து வருகின்றனர். அந்த வகையில் மே 18 அன்று தமிழீழ விடுதலை கனவோடு மாண்டு மடிந்த எமது மாவீரர்களுக்கும் பொதுமக்களுக்கும் வீர வணக்கம் செலுத்தும் வகையில் தமிழ்நாடு அரசே இந்த துயரத்தில் பங்கெடுத்து அந்த நினைவை கூறப்பட வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் நாங்கள் வலியுறுத்துகின்றோம். தமிழ்நாட்டில் தஞ்சமடைந்த ஈழத்தமிழ் அகதிகளுக்கு கடந்த ஆட்சியின் போது நிரந்தர வீடுகள் கட்டித்தரப்பட்டன. திமுக அரசின் சார்பாக கட்டப்பட்ட அந்த வீடுகளும் எண்ணற்ற சலுகைகளும் இன்றும் தொடர வேண்டும். அவர்கள் இந்திய குடியுரிமை வேண்டும் என்பதையே முதன்மையாக கோருகின்றனர். ஒன்றிய அரசிடம் வலியுறுத்தி தமிழ்நாட்டில் உள்ள ஏதிலிகளின் முகாம்களில் தங்கியிருக்கும் ஈழத்தமிழர்கள் அனைவருக்கும் இந்திய குடியுரிமை பெற்று தருவதற்கு நமது அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் கோரிக்கை வைக்கின்றோம்.